வாழ்த்துக்கள் சொல்ல வார்த்தைகள் தேடி வாசல் வரை வந்து நின்றேன். நீங்கள் காதல் பேசி கவிகள் பேசி வார்த்தைகள் யாவற்றையும் வசமாக்கி விட்டீரோ. வார்த்தை பஞ்சத்திலே நான், நீ வீரோ மஞ்சத்திலே. வாழ்த்துக்கள் உங்களுக்கு, வாழ்க பல்லாண்டு. நிலாவின் கைப்பற்றி நிறைவிழா காணும் மணமகனிற்கு வாழ்த்துக்கள். தந்தனை மடியில் தவழ்ந்த மைந்தனை தன் மடி தாங்கும் மணமகனுக்கும் வாழ்த்துக்கள். வாழ்க்கை என்பது வளைவுகள் நிரம்பிய வசந்த பாதை. இன்பமும் இனிதே நிறைந்தது, இன்பத்தில் இணைந்தே வாழ்க்க. தென்றலின் சாமர வீச்சில், திங்களின் ஒளி ஒத்தடத்தில், மங்கள நாளில் மணமக்கள் மகிழ்வுடன் வாழ்க. நிலாவின் கைப்பற்றி நிறைவிழா காணும் மணமகனிற்கு வாழ்த்துக்கள். தமிழனை மடியில் தவழ்ந்த மைந்தனை தன் மடி தாங்கும் மணமகளுக்கும் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் சொல்ல வார்த்தை வெட்டீடோ. வாசல் வரை வந்து நின்றேன். காதல் பேசி கவிகள் பேசி வார்த்தைகள் யாவற்றையும் Love, surprise, delivery, Jaffna, Jaffna. Love, surprise, delivery, Jaffna. Love, surprise, delivery, Jaffna, Jaffna. Love, surprise, delivery, Jaffna. Love, surprise, delivery, Jaffna, Jaffna. Oh, love, surprise, delivery, Jaffna. அப்பா சரி, வணக்கம் வணக்கம் வணக்கம். என்ன வடிவா சிரிச்சு கொண்டு இந்த முகமெல்லாம் தக்க நங்கள சுருங்கினெல்லாம் இருக்கிறது. சரி, என்ன பேர்? ரெண்டு பேரு கிருஷ்ணா தினுஷா. சரி, கிருஷ்ணா தினுஷாவுக்கு திருமணம் நடந்திருக்காங்கன்னு சொல்லி யாரோ ஒருத்தங்க உங்களுக்காக சர்ப்ரைஸா கொஞ்சம் கிஃப்ட்ஸ் அனுப்பி இருக்கிறேன். இன்றைக்கு இந்த ராஜா ஹால்ல உங்களுக்காக வெட்டிங் நடக்குது. அவங்களோட வெட்டிங் உங்களுக்காக தாங்கள் வந்து வாழ்த்துறதுக்கு அனுமதி போட தங்களுக்கு கொடுக்கணும் கிடைக்கலையா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி யாரோ ஒருத்தங்க வர முடியாததை இட்டு கொஞ்சம் பரிசுகள் உங்களுக்காக அனுப்பி வச்சிருக்கிறேன். முதலாவதா வந்து ஒரு பிள்ளையார் ஒரு ஆள் வந்திருக்கிறார் உங்களை தேடி. அவர் வந்து வெறும் கையோட வரையில 50,000 ரூபாய் காசையும் கொண்டு வந்திருக்கிறார். வாங்கி கொடுங்க, சேர்ந்து வாங்குங்க. சரி, பிள்ளையாரோட சேர்த்து அதில் வந்து 50,000 ரூபாய் காசும் வந்திருக்குது. இன்றைக்கு தாங்கள் நேரடியாக வந்து கொடுக்க முடியாத பரிசுகளை எங்கள் மூலமாக கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு லவ் சர்ப்ரைஸ் ஊடாக அனுப்பி வச்சிருக்கிறேன். சரி, யாரா இருக்கு? என்ன அப்பா இப்படியெல்லாம் செய்ய மாட்டாரு. எங்க அப்பா ஃபாரின்ல இருக்கிறார். எந்த நாடு? பிரான்ஸ்ல இருக்கிறார். ஒருவேளை மகன் திருமணத்துக்கு வர முடியலன்னு அப்பா செஞ்சுட்டாரோ?
நிறைய செஞ்சுட்டேன் இது செஞ்சு அப்பா நிறைய செஞ்சுட்டார், அதால இதுவும் செய்யறதுக்கு சான்சஸ் இல்லைன்னு சைடால வந்து சரி. பொண்ணு சைடால வந்திருந்தா யார் அனுப்பியிருப்பாங்க? அத்தானா இருக்கலாம் அல்லது மச்சாளாக்களா இருக்கலாம். சரி, இன்னொரு gift இருக்குது. சரி, அதையும் கொடுப்போம். சரி, மாப்பிள்ளை எடுங்க, மேலே இருக்கிறத. சரி, ஓபன் பண்ணுங்க. வேட்டி என்ன அது பார்க்கவே தெரியுது. ஓகே, வேட்டி ஷர்ட் வந்துருக்கு. சரி, இதையும் அப்படியே பொண்ணு அது கையில வச்சிருக்கிறபடியா இதையும் அப்படியே ஓபன் பண்ணுங்க. என்ன இருக்குன்னு பாருங்க. சரி, ஷர்ட்டும் அதுக்கே உரிய மாதிரி பட்டு புடவையும் எடுத்து கொடுக்கணுமாம். தாங்கள் வந்து வாழ்த்தாட்டியும் தங்களோட பரிசை சீல் மாதிரி செய்யணும்னு ஆசைப்பட்டு வரையிலன்றதை ஃபீல் பண்ணி கவலைப்பட்டு அனுப்பியிருக்கிறார். ஆர் இந்த அன்பு உள்ளங்கள். பொண்ணு சொன்னது அத்தான், மற்றது இன்னொரு ஆளையும் சொன்னீங்க. யாரு? மச்சாளாக்கள். அப்பாவோ அல்லது பொண்ணு சைடோ யார் கொடுத்துருப்பாங்க? இந்த நாங்க வரைக்க பொண்ணு சத்தமா கதைச்சி கொண்டு மாதிரி கிடந்து இப்ப சைலண்ட் ஆயிட்டது பொண்ணு. சரி, இதுல இன்னொரு கிஃப்ட் இருக்குது, அதையும் கொடுத்துருவோம். சரி, 2 பேருக்காகவும் அழகா ஒரு ஞாபகார்த்தமா ஒரு ஃப்ரேம் ஒன்று கொடுத்து வச்சிருக்கிறாங்க. ஹாப்பி மேரிட் லைஃப்னு சொல்லி கிருஷாந்த் நிருஷா. சரி, அழகா உங்களோட வெட்டிங் டேட் எல்லாம் போட்டு அழகா போட்டோஸ் எல்லாம் போட்டு ரெடி பண்ணிருக்கணும். யார்கிட்ட இருக்கு இந்த போட்டோ? மாப்பிள்ளை இந்த யோசனை எங்கேயோ எல்லாம் போயிட்டுது. திருப்பி காட்டுங்க இந்த ஃப்ரேமு. சரி, யார்கிட்ட இருக்கு இதெல்லாம்? இந்த ஆழ்ந்த யோசனைக்கு போயிட்டீங்க. இங்க பின்னால நிக்கிறாங்க, பேச போறாங்க. இப்ப உங்களோட வீட்டை பிரைட் வீக் எடுத்தது தானே, அப்படித்தானே? யார்கிட்ட போனது இந்த படம்? அந்த பிள்ளைகள் எந்த பிள்ளைகளப்பா? இவரோட ஃப்ரெண்ட் பிள்ளைகள்கிட்ட இருந்தது. சரி, அதை விட இன்னும் ஒரு ஆள்கிட்டையும் இருக்கு போல இருக்குது. சரி, சொல்லுவோம். நிறைய பேர் வெயிட் பண்றபடியா சொல்லுவோம். இது வந்து பொண்ணு சைடுல இருந்து வந்திருக்கு இந்த கேம். அப்பாடா, நான் இல்லையானே? ஓகே, நீங்க இல்லதான். சரி, பிரான்ஸ்ல இருந்து வந்திருக்குது. அத்தானா தான் இருக்கு. சரி, செனா அத்தான் பொண்ணு சைடுல இருந்து அன்போட உங்களுக்காக இந்த பரிசை கொடுத்து விட்டுருக்குற. தான் நேரம் வந்து நிக்க வேணுமா, வந்து நிக்க முடியலையாம், தங்களோட ஃபேமிலியோட வந்து வாழ்த்தணுமா, வாழ்த்த முடியாத சூழ்நிலைக்கு போயிட்டாரா? என்ன சொல்ல போறீங்க இந்த பரிசெல்லாம் அனுப்பி சந்தோஷப்படுத்துறதுக்கு ஞாபகம் வச்சு? நன்றிதான். ஆனா நல்லா இருக்கு. சர்ப்ரைஸ் நல்லா இருக்கா? கிஃப்ட்ஸ் நல்லா இருக்கா? எல்லாம் நல்லா இருக்கு. சரி, வாழ்த்துக்கள். எப்பவுமே ஹாப்பியா இருக்கட்டும். சந்தோஷமாக உங்களுடைய திருமண வாழ்க்கை அமையறதுக்கு தான் கடவுளை வேண்டுறதா சொல்லி அனுப்பி இருக்கிறேன். எங்களோட லவ் சர்ப்ரைஸ் சார்பாக திருமண வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு போயிட்டு வரேன். தேங்க்யூ.